அரசியல் ஆயிரம் நேர்களுக்கு பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா இயற்கை எய்தி இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு. பிரபல டைரக்டருடைய மகனாக இருந்த பாரதி ராஜாவுடைய மகனாக இருந்த இந்த மனோஜுக்கு எத்தனையோ நட்சத்திரங்களை உச்சத்துக்கு கொண்டு போன பாரதி ராஜாவால் தன்னுடைய மகனை ஏன் கொண்டு போக முடியலைங்கிற வருத்தமும் வேதனையும் பாரதிராஜுக்கு இருந்ததை விட அவருடைய மகன் மனோஜுக்கும் நிறையா இருந்திருக்கு. பல கட்டங்களில் அவர் சொல்லி புலம்பியிருக்காரு. என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னடா பாரதி ராஜா மகன் சொல்லுவாங்க, ஆனால் நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல் படத்துலேயே அந்த தாஜ்மஹால் படத்தில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக உயிரை ரிஸ்க்கு பண்ணி பல காட்சிலாம் நடிச்சிருக்கிறேன். விபத்துகள்லாம் ஆச்சு. அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தும் அந்த படம் வெற்றி பெறலைங்கிறப்ப எனக்கு இருந்த வேதனையோட எங்கள் அப்பாவுக்கு அதிகமாக இருந்துச்சு. நான் ரஜினி சாரு கூட டூப்பாவும் நடிச்சிருக்கிறேன். பல படங்களில் ரஜினி சாருடைய காட்சிகளில் நான் டூப்பாக நடிச்சிருக்கிறேன். அது பார்த்த ரசிகர்களுக்கு ரஜினி சார் நடிக்கிறது மாதிரியே தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நடித்தது நான். அது அவருடைய நடிப்பு உண்மையிலே புகழக்கூடிய நடிப்பு தான். என்னுடைய டூப்பும் அவருக்கு மேற்கொண்டு அதை ப்ளஸ் ஆக்கி இருக்கும். ஆனால் என்னமோ எனக்கு மட்டும் அது என்னுடைய நடிப்பையும் என்னுடைய திறமையும் அந்த திரையுலகத்தில் பெருசாக வெளிக்காட்டலையேங்கிற கவலை எனக்கு நிறையா இருக்குது. எனக்கு வாய்ப்பு கூட கிடைக்காம நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். சுமார் 7 வருடங்கள் திரைப்பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் கூட இருந்திருக்கிறேன். அந்த நிலையில் தான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக வந்துடணும், ஒரு முன்னணி இயக்குனராக ஆகணுங்கிற ஒரு அடங்காத ஆசையோடு செயல்பட்டேன். அது நிறைவேற முடியாமல் பல இடர்பாடு தான் வந்திருக்குன்னு பல கட்டங்களில் புலம்பிய மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் உண்மையிலேயே பன்முகத்தன்மை கொண்ட ஒரு திறமைசாலி தான். அவர் ஒரு இயக்குனர், நடிகர், அதுபோல் பாடக்கூடிய பாடகர். இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட அவருக்கு சினிமாவில் உச்சத்துக்கு போக முடியலேங்கிற வருத்தம் அவருடைய நெஞ்சில் ஒரு பெரிய வலியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி வலிகளை வெளிக்காட்டாமல் தாங்கிய அந்த நெஞ்சு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் ஓய்வு எடுத்துருச்சு. அந்த ஓய்வு தான் இன்றைக்கி அந்த பாரதி ராஜாவுடைய மகனை உலகத்தை விட்டு பிரித்து கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லி கதரை அழக்கூடிய காட்சி நெஞ்சை பிளக்கக்கூடிய காட்சியாக இருக்குது. பாரதி ராஜா அவர்களுக்காகவும் அவருடைய மகன் மனோஜ் பாரதியாகவும் ஆயிரக்கணக்கான திரைப்படத்துறையினரும் அரசியல் தலைவர்களும் பாரதி ராஜா வீட்டுக்கு மனோஜ் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தியவன்னு இருக்கிறாங்க. அவருடைய இறுதி பயணத்துடைய பணிகள் ஆரம்பமாயிடுச்சு. அவருடைய திறமைகளையும் சாதனைகளையும் அவருடைய அமைதியான குணத்தையும் அவருடைய சிறப்பான சில நடவடிக்கைகளையும் சொல்லி ஒவ்வொருவரும் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் மனோஜ் அவர்களை உச்சத்துக்கு உயரத்துக்கு எண்ணக்கூடிய ஒரு மரியாதையை உண்டு பண்ணியிருக்கு. தன் வாழ்க்கையில் திரைத்துறையில் உச்சம் போக முடியலை அப்படின்ற எண்ணிய மனோஜ் அவர்கள் இறந்த பிறகு மக்களுடைய, நண்பர்களுடைய, திரைக்கலைஞருடைய பாராட்டில் உச்சம் பெற்றிருக்காருங்கிற செய்தி தான் இன்றைக்கி அவருடைய மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. அவரை இழந்து வாடக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் திரைத்துறையினருக்கும் நம்ம சேனல் மூலியமாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.